சோஷியல் மீடியாவில் இப்போ வலைபேச்சு ஸ்கேம் தான் பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. யோகி பாபு அவர்கள் யூடியூப்ல தன்னை பற்றி கிசுகிசுவோ தப்பாக பேசாமல் இருக்கணும் அப்படின்னா பணம் கேட்டதா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் இதுதான் பூதாகரமாக வெடிச்சிட்டு இருக்கு. பிஸ்மி, அந்தனன், சக்தி இவங்க 3 பேருமே சேர்ந்து வலைபேச்சு அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஹீரோயினை பற்றி பல கிசுகிசுக்களை பேசி வெளியிட்டு இருப்பாங்க. யோகி பாபுவை பற்றி ஒரு கிசுகிசுவை சொல்லியிருந்தாங்க. அவர் ஒரு டைரக்டரை ரொம்பவே டார்ச்சர் பண்ணதாகவும் அந்த டைரக்டரே இவங்க கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி யோகி பாபு அவங்க ஒரு டுபாக்கூர் அப்படின்னும் சீக்கிரமாகவே மக்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னும் அந்த யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க கிட்ட நானே பேசினேன். எதுக்காக இந்த மாதிரி போய் சொல்கிறீங்க? நான் வேணா அந்த டைரக்டர் கிட்ட கான்ஃபரன்ஸ் கால் போடவா? உங்களுடைய வருமானத்துக்காக இந்த மாதிரி யாரை வேணாலும் குறை சொல்வீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க தெளிவான பதில் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் எங்களை கவனிக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அவங்க என்கிட்ட தப்பாக பேசாமல் இருக்கணும் அப்படின்னா பணம் தரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பேசினாங்க அப்படின்னு யோகி பாபு சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ ரொம்பவே வைரலானதை தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யோகி பாபு கிட்ட போய் நாங்கள் எதுக்காக பணம் கேட்கணும்? நாங்கள் பெரிய பெரிய ஹீரோக்கள் கிட்ட கேட்டால் கூட எங்களுக்கு அதில் ஒரு நியாயம் இருக்குது. யோகி பாபு ஒரு நாளைக்கு 25 லட்சம் ரூபாய் அவர் சம்பளமாக வாங்குறாரு. ஆனால் கணக்கு காட்டுறது என்னமோ 5 லட்சம் தான். அது மட்டும் இல்லாமல் மற்றது எல்லாமே பிளாக் மணியாக தான் இருக்கும். அது எப்படி சில நேரங்களில் குப்பை கோபுரத்துக்கு போகுதோ அதே மாதிரி தான் யோகி பாபுவும் இப்போது சினிமாவில் குப்பையாக இருந்து கோபுரத்தில் இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். வேதாளம் படத்தில் டோன்ட் டச் அப்படின்னு அஜித் அவர்கள் என்கிட்ட சொன்னதா அவரே ஒரு தடவை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கிசுகிசுவையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதில் தர்ற வகையில் யோகி பாபு ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி ஃபேவரட் பிக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காரு. அது வேதாளம் படத்தில் அஜித் அவர்கள் யோகி பாபுவை எடுத்த ஒரு ஃபோட்டோ தான். ஸோ இதுதான் இப்போ சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயா பரவிட்டு இருக்கு. வலைபேச்சு ஸ்கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.